வெல்கம் டு அவர் சேனலுங்க. இன்றைக்கி சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா தான் வைக்க போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சாச்சு. கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இந்த சோம்பு, ஒரு கிராம்பு, ஒரு பட்டை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சாச்சு. இதில் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடலாம். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்காத, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதுலேயே 2 தக்காளி பெரிய தக்காளி, நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி இப்போவே சேர்த்துடலாங்க. மஞ்சள் பொடி தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த தக்காளி வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்குள்ளார இந்த தேங்காய் நம்ம அரைச்சிக்கலாங்க. தேங்காய் 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் இப்போது கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கை போட்டுடலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு இது கூடவே குழம்பு மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். இந்த மிளகாய் பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடலாங்க. இப்போ இதில் தண்ணி விட்டு கொதிக்க விடலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. இப்போ இந்த காரமெல்லாம் இந்த உருளைக்கிழங்குல இறங்கட்டும். அந்த பொடிகளோட வாசனையும் கொஞ்சம் போகட்டுங்க. அது வரைக்கும் கொதிக்கட்டும். இந்த தேங்காய் நறுக்கி போட்டேங்க. அதில் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டையும் சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு, அடுத்ததான் 3 ஏலக்காய். இது கூடவே ஒரு 5-6 முந்திரி, ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கலாம். அது ஒரு திக்னஸ்க்காக தான் இந்த முந்திரி சேர்க்குறதுங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ இதில் வாசனைக்காக சும்மா லைட்டாக சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இப்போ மசாலா போட்டும் சிக்கன் நல்லா கொதிக்குது. இப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் செமி கிரேவியாக மசாலா உருளைக்கிழங்கு மசாலாவாக நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் நான் நிறைய செய்யணும், அதனால் தேங்காய் அரைச்சி விடுறேன். தேங்காய் அரைச்சி விடலாம் வாங்க. தேங்காய் விட்டாச்சுங்க. இப்போது இதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு தண்ணியை விட்டுக்கலாம். முந்திரி சேர்த்துருக்கனால நல்லாவே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது திக்காகும். அதனால் கொஞ்சம் லிக்விடாகவே வைங்க. அப்போ தான் அது ஒரு கொதி வரும்போது கரெக்டான ஒரு திக்னஸ்க்கு வரும். இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க. ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடாதீங்க. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம்
இப்போ இந்த டைமில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருந்ததுன்னா விட்டுடுங்க, இல்லைனா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அது கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து மல்லி கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். மல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதுவும் அதோடு சேர்ந்து ஒரு கொதி வரும்போது வாசனை நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இதை வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான். சப்பாத்திக்கு ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.